ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ தமிழ் திரையுலகில் அடுத்த ஒரு பெரிய சோகமானது நடந்துருச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இன்று காலமாயிருக்கிறார். ஸோ திரையுலகில் அவருக்கு இப்போ இரங்கலானது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த துயர சம்பவம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. வாங்க இவருடைய இறப்பு என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகரும் திரைப்பட இயக்குனருமான பாக்கியராஜ் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமாயிருக்கிறார். மாரடைப்புங்கிற காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வந்திருக்கு. அவருக்கு வயது 73. இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார். திரைக்கதை எழுதுவில மன்னன் என பெயர் பெற்ற பாக்கியராஜ் பல வெற்றி படங்களை இயக்கி நடத்தியிருந்தார். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்துள்ளார். 16 வயதினிலே கிழக்கு போகும் ரயில் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது குரு பாரதிராஜா காலமான 2 வாரத்திலேயே பாக்கியராஜ் காலமான சம்பவம் தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த பாக்கியராஜ் தற்போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஸோ இப்போ இவருக்கு இரங்கல் தெரிவித்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதோடு இந்த நியூஸ் தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியாக பரவிட்டு இருக்கு. அதோடு இவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரால் ஜீர்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கண்டிப்பாக நாம் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்திலுமே பட்டை கலப்புவார் என்று சொல்லலாம். இவருடைய திறமையே இதுதான் என்பது அனைவருக்குமே தெரியும். பாட்டி கதை சொல்ல கேட்டு வளர்ந்தவர்கள் என்று ஒரு தலைமுறை இருந்தது. 2K தலைமுறைகளுக்கு அப்படி ஒன்று இருந்ததே அடையாளம் தெரியாமல் காணா போய்விட்டது. கதைகளெல்லாம் யூடியூப்பில் இப்போ தேடிக்கொண்டு இருக்கிறோம். திரையுலகத்தில் அப்படி இருந்தவர் தான் பாக்கியராஜ். இவரை கதாநாயகனாக தேர்ந்தெடுத்தவர் அவரது குருநாதர் பாரதிராஜா. புதிய வார்ப்புகள் படத்தில் ஆசிரியர் வேடத்திற்கு கச்சிதமாக பொருந்தினார். பூவை பறிச்சிட்டு மட்டும் வாடிம்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி, செடியில் விட்டு வச்சாலும் வாடிடும் அப்படிங்கிற மாதிரி காதலிச்ச பெண்ணை கரம் பிடிக்க விட்டால் அந்த பெண் நிலைமை என்னாகும் என்பதை தனது எளிமையான வசனத்தின் மூலம் சொல்லியிருப்பார். அதாவது இப்போ நான் சொன்ன இந்த வசனத்தின் மூலம் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஈலோகத்தில் திரைக்கதைக்கு ஆசிரியர்னு ஒருத்தர் இருந்தால் அது இந்த பாலக்காட்டு மாதவனான பாக்கியராஜ் அவர் மட்டுமே என்ற வசனத்தையும் இவரே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பொய்க்காம இப்போ வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருப்பார். இந்த மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்திலுமே பாக்கியராஜ் போடக்கூடிய இடம் தனித்தன்மையாக இருக்கு என்பதற்கு தூரல் நின்று போச்சு படத்தை நாம் சாட்சியாக சொல்லலாம். சிக்கலான தாலி சென்டிமெண்ட் கதைகளுக்கு அருமையான நகைச்சுவை கலந்த திரைக்கதை அமைத்து இமாலய வெற்றி பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ற காதலி உங்களுக்கு மனைவி வரலாம், பட்சம் உங்கள் மனைவி ஒரு நாள் எனக்கு காதலியாக வரமாட்டா. இந்த வசனம் மூலம் அந்த 7 நாட்கள் படத்தை மிக உயரத்தில் தூக்கி நிறுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இன்றளவும் அந்த இறுதி காட்சி பேசக்கூடிய பொருளாக இருந்து வருகிறது. அந்த படம் பார்த்தவர்கள் மனநிறைவோடு இப்போ வரைக்கும் திரும்பிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் ராஜேஷ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாண சிலையை பார்த்து முகம் சுளித்து அதை மறைக்க படாத பாடுபடுவார். வேறு எந்த இயக்குனரும் இது போன்ற ஒரு காட்சியை வைக்க மாட்டார்கள். துணிந்து வைத்து வெற்றி கண்டார் இவர் என்று கூட சொல்லலாம். எல்லா இடங்கள்லையுமே அது கல்யாண வீடாக இருந்தாலும், அசாதாரண நிகழ்வு நடந்த இடமாக இருந்தாலும் அங்கே ஏதேனும் ஒரு நகைச்சுவை நடக்கும். அவரது திரைக்கதையில் இது போல அன்றாட நிகழ்வுகள் இடம்பெற்று அவருக்கு பேரும் புகழை வாங்கி தந்தது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. இவருடைய மௌன கீதங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார இதழ் ஒன்றில் தொடர்கதையாக பின்னர் திரைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்று கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் நடந்த சண்டைகளை, பேருந்து ஒன்றில் இருவரும் ஒன்றாக பயணிக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர்களின் கடந்த கால சம்பவங்களோடு இணைத்து பிளாஷ்பேக்ஸில் சொன்ன உக்தி மிக மிக புதியது.
முடிவு யாரும் எதிர்பாராத அவர் பாணி நகைச்சுவை கலந்ததாக அமைந்தது. அதே போல டார்லிங் டார்லிங் கதையிலையும் கிளைமேக்ஸ் சீரீஸாக கொண்டு சென்று நகைச்சுவையாக முடித்திருப்பார். அதுபோல் பூரல் நின்று போச்சு படத்தில் பெண் பார்க்கக்கூடிய படலத்தை நகைச்சுவையாக தொடங்கி அதன் பின் மலரும் காதலை அழகாக தங்க சங்கிலி போல மின்னும் வண்ணம் சொல்லியிருப்பார். அப்புறம் அமிதாப் பச்சன் நடித்த அக்ரி ரஸ்தா இவர் இயக்கிய ஒரே இந்தி படம், அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அமிதாப் நடித்த டாப் 10 படங்களில் இதுவும் ஒன்று. இதன் ஒரிஜினல் தமிழ் வடிவத்தை பாரதி ராஜா இயக்கியிருப்பார். அந்த படத்திற்கு அக்ரி ரஸ்தாவி இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் உட்பட நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹிட்டான படம். ஸோ இந்த மாதிரி பல ஹிட்டான படங்களை கொடுத்து இன்றைய இளைஞர்கள் ரசித்து பார்க்கக்கூடிய விதமாக இவர் திகழ்கிறார். ஸோ இப்பேற்பட்ட இவர் இப்போ இல்லாமல் போனது ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய மறைவு தமிழ் திரையுலகு மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ இவருடைய இறப்பு இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பயங்கரமாக பரவி ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ பாக்கியராஜுடைய இயக்கிய படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பாக இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். ஸோ இயக்குனர் பாக்கியராஜ் மரணனால உச்சக்கட்ட அதிர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. ஸோ இவங்களுடைய மனைவி ரொம்ப நொறுங்கி போயிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட்டோடு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்டான தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்டேட்டாக நான் என்ன வீடியோக்கள் போட்டாலும் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி திரைத்துறையில் திரைக்கதை மன்னர் என்று புகழ் பெற்றவர் இவர் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பல ஹிட் படங்களை இயக்கிய இவர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்கிறது ஒரு பயங்கர துயரமாகவே இருக்குது. இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய இருந்தாலும் அவர் நடிக்கக்கூடிய முன்னாள் படங்கள் எல்லாமே ரொம்ப வைரலாகவே இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. தன் குடும்பத்தோடு நிம்மதியாக வசித்து வந்தார். இந்த நிலையில தான் அவருக்கு உடல்நல சரியில்லாமல் இன்று உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர் இமய பாரதி ராஜாவின் உதவி இயக்குனராக கதாசிரியாக இருந்தவர் பாக்கியராஜா. அவர் இப்போ இல்லைங்கிறது பெரிய துயர சம்பவமாகவே இருக்குது. எதுவாக இருந்தாலும் பாக்கியராஜா தான் பாரதி ராஜா அழைப்பார் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ பாரதி ராஜா இறந்த கொஞ்ச நாள்லே இவரும் இப்போ இல்லாதது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துவதாக தெரிய வருது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டான நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட்டான நியூஸில் வேறொரு இதில் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.